நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிப்பெயர்ச்சி நடக்கும். அதாவது சனிக்கிழமை இரவு 9:44 வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே ஒரு முக்கியமான கிரகம் சொல்லலாம். சனி பயிற்சி வந்தாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடும். பயமும் பதட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம்னா அவர் வந்து முதன்மையான நவகிரகங்களே பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி தான். தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தான். துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த மாதிரி சனியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் சனி வந்து நல்லதும் பண்ணிடாது, எல்லாத்துக்கும் சனி வந்து கெட்டதும் பண்ணிடாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி இருக்கிற அமைப்பு பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ கெட்ட கிரகம், ஒரு இயற்கை பாவ கிரகம், கெட்ட கிரகம், ஒரு சுபரோட வீடு. ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த பதிவில். சரிங்களா? ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். அதாவது சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம் சொல்லுவாங்க. இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனி தான். அதனால தான் சனியினால வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் சொல்கிறாங்க. கர்மகாரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொடுக்குற கிரகம், ஆயில கொடுக்குற கிரகம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்வையால் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் சனி இருக்கு, நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். சனி வந்து பார்த்திங்கன்னா கெட்டது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போகிறது, தவறான பாதைக்கு போகிறது, இந்த கஞ்சத்தனப்படுறது, அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, வைத்தறிச்சல் படுவாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே சனி தான். சனி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு போவார். சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி சில சிக்கலான ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சுன்னா சனி கடுமையான கொடுமையான பலன்களை கொடுக்க முடியுது. அதில் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி அந்த அமைப்பில் கொடுக்கும். அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே பயப்படுறாங்க. சனி வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிருமோ, வாழ்க்கையை அவ்வளோதான், சனி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடும், சனி நம்ம வாழ்க்கையை தொலைச்சுட்றோம், நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்றனால ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சனி பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா ஒரு கெட்ட கிரகம், ஒரு பாவ கிரகம், நம்பர் 1 பாவ கிரகம். இப்போ குரு வந்து எப்படி முதன்மையான சுப கிரகம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சனி முதன்மையான பாவ கிரகம். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வர இருக்கின்ற சனி பயிற்சி வர 29ஆம் தேதி மார்ச் மாதம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சனி வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ண போகிறாரா, இல்லை கெட்டது பண்ண போகிறாரா, இல்லை சனி ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்காதா, இல்லை அவங்க லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குமா, இல்லை மேலும் ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வருமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை சனி கொடுப்பாரா, பெரும் பொருள் பணவரவு, தனவரவு, இல்லை வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம், வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வந்து நம்ம சனி பயிற்சி வச்சு நம்ம சொல்ல முடியும். சனி இருக்கிற இடத்த பொறுத்து. சரிங்களா? சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பொதுவாகவே ஜென்ரலாக எல்லா ராசிக்கும் சரிங்க, 12 ராசிக்கும் சரி, சனி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானம் 3, 6, 10, 11. அது 10ஆம் இடத்தை விட 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். என்ன காரணம்னா உபஜய ஸ்தானம். அந்த 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? மிதுன ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து சனி 8 மற்றும் 9, அதாவது அஷ்டமஸ்தானாதிபதியாக வருவார் மற்றும் பாக்கியஸ்தானாதிபதியாக வருவார். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து அவர் 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போடுறார். ஒரு நல்ல கிரகத்தோட வீட்டுக்கு ஒரு பாவ கிரகம், இயற்கை பாவ கிரகம் போகிறது ஒரு சேஃப்டியான அமைப்பு. மிதுனராசி நேயர்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு சேஃப்டியான ஒரு அமைப்பு. என்ன காரணம்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் சனி 10ஆம் இடத்துக்கு போய் தனிச்சு இருந்துச்சுன்னா தொழிலுக்கு எடுக்கும்.
பொதுவாகவே இயற்கை பாவ கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அவர் பாவியோட வீட்டில் 10ஆம் இடத்துக்கு போய் இருக்கிறக்கும், சுபரோட ஒரு நல்லவரோட வீட்டில் போய் 10ஆம் இடத்துக்கு இருக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ 10ஆம் இடத்துல குருவோட வீட்டில் போகிற சனி இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான சனியாக மிதுன ராசினியர்களுக்கு இருக்கும். அது சந்தேகமே கிடையாதுங்க. என்ன காரணம்? அவர் 8ஆம் அதிபதி அவர் தான், 9ஆம் அதிபதி அவர் தான், 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மார்ச் மாதம் 29 முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நிறைய ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க தான் போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு உன்னதமான ஒரு அமைப்புங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அபாரமான ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியலையே, சொந்த தொழில் நஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலேயும் வருத்தத்துலையும் இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சனி கொடுக்கும். சொந்த தொழிலில் உங்களுக்கு கெடுக்காது சனி. இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி கிடையாது, வெற்றி மட்டுமே தான். அப்போ 9ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால சொந்த தொழிலால் உழைச்சி ஜெயிச்சு சாதிக்க போகிறீங்க எல்லா மிதுனராசினியர்களும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாதுங்க. ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சொந்த தொழில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது, நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது, நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கைக்கு வரும், நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேடி வருவாங்க. வியாபாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கும். இருக்கிற தொழிலை விட்டுட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை நஷ்டமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் தொழிலை மாற்றக்கூடிய புதுசாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். பண வரவு உங்களுக்கு கைக்கு வரும். வாகனத்தை மாற்றுவீங்க இந்த காலகட்டங்களில். ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வண்டி வாகனம் ரிப்பேர் வச்சுருக்கவங்க புதுசாக வாகனம் மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தந்தையோட பூர்வீக கைக்கு வர்றது, தந்தையோட அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூதாதையர்களோட சொத்து உங்களுக்கு கைக்கு வர்றது, தந்தையோட சொத்தே உங்களுக்கு கைக்கு வரும். இல்லை அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு, பூர்வீக சொத்து பிரச்சனை, பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் அந்த சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு வரும். உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கைக்கு வருங்க. அதில் கவலையை அதில் நினச்சி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு அருமையான சனி பயிற்சியாக உங்களுக்கு எல்லா மிதுனராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கலாம், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கலாம், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா ஏற்கனவே மிதுனராசி நேயர்கள் படாத கஷ்டம் உங்களுக்கு சனி ஏற்கனவே கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. அது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியில் நிறைய கஷ்டத்தை நிச்சயமாக மிதுனராசி நேயர்கள் பார்த்துருப்பீங்க. அது 2020, 2021, 2022 உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருந்திருக்கும். 2020, 2021, 2022 அந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு விலகி ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுத்துரும். நிச்சயமாக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சொந்த தொழில் பண்ண முடியலன்னு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பறிபோனவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. புதுசாக நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், படித்த படிப்புக்கு அதுக்குண்டான தகுந்த வேலை கிடச்சிருக்காது. இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் படித்த படிப்புக்குண்டான ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு வேலை இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு காலகட்டம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், நம்ம சனி வச்சு பேசிட்டு இருக்கோம். அடுத்து வந்து குரு பயிற்சி. அந்த குரு வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட சனி பயிற்சி நடந்து ஒரு 45 நாள்லேயே குரு பயிற்சி வந்துடும். அந்த குரு உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார். அப்போ ராகு கேது, உங்களுக்கு ராகு வந்து பாருங்கள் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது வந்து பாருங்கள் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க உங்களுக்கு. அப்போ கஷ்டத்தில் இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு, ஒரு இருட்டுக்குள்ளே இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். இருட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதனால் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். பணம் வரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி அவர் தான் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல வரப்போகிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். தூர பிரயாணம், புண்ணியஸ்தானங்கள் போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி. அதனால் எல்லா மிதுனராசினியர்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த 29ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். நல்ல விதமாக நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.